அமௌண்ட்டு வாங்கி செய்யணும் அப்படின்னு நோக்கமே கிடையாது. நிறையவே நல்லா கொடுக்குறேன், நான் 20 உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து வாங்கிடுறாங்க, அவங்களே ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். எங்களுக்கு கணக்கு கூட வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, எல்லாமே வந்து கடலூர் பகுதியில் இருக்க நல்ல உள்ளவங்களுடைய நாங்கள் செய்கிறத எந்த உணவு கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதை முழுமையாக நாங்கள் வந்து அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படியில் சாப்பாடு வந்து ஏதாவது மீந்துச்சுன்னா அந்த உணவு கூட கொடுப்பாங்க. இப்படிலாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ரெஸ்கியூ பண்ணும்போது உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. அங்கே போய் அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு கருவி தான் உணவு. எங்கள் நோக்கம் வந்து ஒரு கருவி தான் உணவு. அதை தான் நாங்கள் வந்து அதுக்காக தான் உணவோடு நாங்கள் போய் சந்திச்சுட்டு நாங்கள் செஞ்சுட்டு எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து மீட் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு மீட் எடுக்கும்போது சவாலுக்கு குரோஷியாக இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து வர முடியாது. அதாவது நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்து எங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகத்தில் கீறி இருக்காங்க, அடிச்சுங்க. ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு குடும்பமாக அப்படி தான் ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நபர் ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மாவை வந்து நாங்கள் போய் நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே போய் நாங்கள் போய் கூட போகிறோம். அவங்க வந்து எங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இச்சியோட துப்பியை வந்து பார்த்திங்கன்னா எங்களை துப்புனாங்க. அதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த பணியை ஒரு குடும்ப நபராக நினச்சி இவங்க தவிக்கிறாங்களே பார்த்திங்கன்னா இந்த சவாலான பணியை வந்து அந்த கொரோனா நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் அது உண்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த நிலைமை நாங்கள் நினைக்க வந்து பார்த்திங்கன்னா உணவு கிடைக்காம அவங்க எந்த இறப்பாங்க அப்படின்றத நிலைமை கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இப்போது தொடர்ந்து உணவு கொடுக்குற பணியில் வந்து இந்த மகேஷ் ஈடுபட்டுருக்கீங்க. உங்களுடைய இந்த கடலூர் நகரம் மட்டுமல்ல, நன்றி. ரொம்ப சந்தோஷம்.